வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஏரியா பேர் கருமந்துறை. கருமந்துறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் கிழக்கே அமைந்துள்ள இது ஒரு கிராமம், மலை கிராமம். இது பேச்சு வழக்கில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வராயன் மலைகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து சின்ன கல்வராயன் மலை மற்றும் பெரிய கல்வராயன் மலைகள் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த பெரிய கல்வராயன் மலையில் தான் கரியகோவில் அப்படின்ற கிராமத்தில் கரியராமர் கோயில் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற கோயில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நாற்றாங்கால் பலப்பண்ணைக்கு பெயர் பெற்ற அழகிய மலை வாசஸ்தலம். இது தான் இங்கே பார்த்திங்க அப்படின்னா, தெற்காசியாவிலே ரெண்டாவது பெரிய பழத்தோட்டம். சுமார் 1054 ஏக்கர் பரப்பளவில் இங்கே வந்து இதை வச்சுருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கரியகோவில் அணை. இது பார்த்திங்க அப்படின்னா கருமந்துறைக்கு நம்ம மலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மலை அடிவாரத்திலே வந்து இந்த அணை வந்து இருக்குது. இந்த அணை பார்த்திங்க அப்படின்னா 1990 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் வந்து இது திறந்து வைக்கப்பட்டது. இந்த அணைக்கு பார்த்திங்க அப்படின்னா 5க்கும் மேற்பட்ட சிற்றாறுகளிலிருந்து வர்ற நீரை வந்து சேமித்து வச்சு இங்கே இருக்கிற பாப்பநாயக்கம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் வந்து விவசாயத்துக்கு வந்து இந்த தண்ணி வந்து பயன்படுது. இதுதாங்க வெள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருமந்துறையிலேருந்து வெள்ளிமலைக்கு போகிற வழியில் ஒரு சுமார் ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. நல்லா ரம்மியமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா,
மக்கள் வந்து அவங்க சாப்பிட்ட அந்த பாக்கு மட்டை ப்ளஸ் வாட்டர் பாட்டிலு, லிக்கர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆற்றுலயே போட்டு அதை எவ்வளோ அசுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மழை காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஃபால்ஸ் வந்து நல்லா விசிபிளாவே தெரியும். நம்ம நல்லா குளிக்கலாம். பட் நாங்க போன டயத்துல வந்து தண்ணி கம்மியா வந்ததுனால, எங்களால வந்து குளிக்க முடியல. அடுத்து நம்ம போன இடம் பார்த்தீங்க அப்படின்னா, கவியம் ஃபால்ஸ். இது வெள்ளிமலையிலேருந்து சுமார் ஒரு 7லேருந்து 8 கிலோமீட்டர் வந்து தொலைவில இருக்கு. இதுக்கு போணும் அப்படின்னா, ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும்.